வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஞாயிறு, புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்கள் எலுமிச்சை பழம் சந்தை நடைபெறும். சந்தைக்கு சிறுமலை, அடியனூத்து, வெள்ளோடு, நரசிங்கபுரம், சின்னாளப்பட்டி, கோம்பை, பெருமாள் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் எலுமிச்சை பழங்களை கொண்டு வருவர். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில வியாபாரிகள் இங்கு ஏல முறையில் வாங்கி செல்கின்றனர். சென்ற மாதம் முகூர்த்தம், கோவில் திருவிழா மற்றும் வெயில் தாக்கம் காரணமாக 50 கிலோ எடை கொண்ட எலுமிச்சம்பழ மூட்டை 10,000 ரூபாய் வரை விலை போனது. தற்போது எலுமிச்சை பழம் தேவைகள் குறைந்து வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் வரத்து 10 டன் என இருந்த நிலையில் தற்போது 40 டன் வரை அதிகரித்துள்ளது. அதனால் கடந்த மாதம் 10,000 ரூபாய்க்கு விற்பனையான 50 கிலோ எடை கொண்ட முதல் ரகம் 1,500 ரூபாய்க்கும், 7,000 ரூபாய்க்கு விற்பனையான இரண்டாவது ரகம் 150 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கொடைக்கானலில் உள்ள பெரணி பள்ளம் அல்லது மேல் பள்ளம் என்பது மலைச்சாலையின் இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அற்புதமான பகுதியாகும். இது கொடைக்கானல் பழனி சாலையில் அமைந்துள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாலித்தீன், பிளாஸ்டிக் பொருட்கள், மது பாட்டில்களை வனங்களில் வீசிவிட்டு செல்கின்றனர். பாலித்தீன் கவர்களில் ஒட்டியுள்ள உணவுப் பொருட்களை அப்படியே உண்ணும் வனவிலங்குகள் வயிறு ஒவ்வாமை ஏற்பட்டு உயிரிழக்கின்றன. மேலும் மண்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது. கொடைக்கானலில் பாலித்தீன், பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை உள்ளது. எனினும் போலீசார், வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை. பெரணி பள்ளம் வனத்தில் பிளாஸ்டிக், பாலித்தீன், மது பாட்டில் கழிவுகள் டன் கணக்கில் குவிந்து கிடந்தது. குப்பைகளை சோலைக்குருவி அமைப்பினர், பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து அகற்றினர். மேற்கு தொடர்ச்சியின் மலைகளை காக்கும் விதமாக பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்களை கொண்ட காட்டெருமை மற்றும் கன்று உருவத்தை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சோலைக்குருவி அமைப்பினர் கூறுகையில், வனத்தில் வீசப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களால் வனவிலங்குகள் உயிரிழக்கிறது. இயற்கை, பசுமை, மண் வளம் பாதித்து மாசுபடுகிறது. பசுமையான வனப்பகுதிகளையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும். இதனால் மலைவாசஸ்தலம் பாதுகாக்கப்படும் என்றனர். நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். விஜய் கூட்டணிக்கு தமிழக கட்சி தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசினது, நாங்க திமுகவோட நட்போட இருக்கோம்னு சொல்லி பேசினார் அப்படிங்கிறது காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் பண்ணிட்டாரு. வைகோ அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு தொடர்ந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க. எப்படி அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை போய் ஏற்படுதுன்னு பாக்குறீங்களா? எப்படி அது? ஏற்கனவே INDI கூட்டணி ஒரு கூட்டணி இருந்துச்சு. இப்ப அந்த கூட்டணி அங்கிருந்து இல்லை. இப்போ அடுத்தால வரக்கூடிய 2029 தேர்தலில் மீண்டும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உறுதியாக வருவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், இன்னைக்கு நாங்கள் திமுகவோட நட்புறவு இருக்கிறோம், இது பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பேச்சாக இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் கட்சி காலங்காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி. அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் துரோகம் செஞ்ச கட்சி. கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்ததே மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் என்பது எல்லாருக்குமே தெரியும். உங்களை மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி, மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இதையெல்லாம் இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சியில மாநில தேர்வு அறிவாரா அல்லது தெரிந்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை. தற்போது கூட இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி மேகதாது அணையில் அணை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அதை கூட இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியல. ஒரு போன்ல கூட சொல்லிடலாம். இங்க உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க
அங்குள்ள முதலமைச்சருக்கு சிவகுமாருக்கு ஒரு போன்ல கூப்பிட்டு சொல்லி மேலதானே நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஆனா கடிதம் எழுதவோ பேச்சுவார்த்தை வந்து அவசியமே இல்லை. காங்கிரஸ் கட்சி எல்லா காலங்களிலும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலும் தமிழகத்திற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் சொல்லும்போது முதலமைச்சர் இங்க இருந்து அழுத்தம் கொடுக்கிறாரு. பிரதம மந்திரி இது குறித்து காவிரியில மேகதாட்டு அணை குறித்து கட்டுறதை தடுக்கணும்னு சொல்லி பிரதமர்களா தடுக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி? இல்ல, நான் தான் ஏற்கனவே சொல்றேன். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி மதிப்புக்குரிய விஜய் தலைமையில எங்க இருக்கக்கூடிய கட்சியில அங்க வைக்கிறது அமைச்சரா இருக்கிறாங்க. 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு அமைச்சர் போக்சோ குற்றத்துல உள்ள போக வேண்டிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவரும் இந்த அமைச்சரில் இருக்கிறார். ஆனா இவர்கள் ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்களே பேசி முடித்துக் கொள்ளலாம். இது காங்கிரஸ் கட்சி தானே கர்நாடகத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது. கோவை நேரு ஸ்டேடியத்தில் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. டிஎல்ஓ டிரஸ்ட் சார்பில் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் தமிழகம் மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிகளை மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் வசந்த்குமார் துவக்கி வைத்தார். 10 வயது முதல் 60 வயது வரையிலான வீரர்களுக்கு ஓட்டப்பந்தயம் மற்றும் குண்டு எறிதல் போட்டி பல பிரிவுகளாக நடத்தப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சுவாமி சன்னதியிலிருந்து வெள்ளிச் சப்பரத்தில் கடந்த புதன்கிழமை மாலை தனது வீடான அம்பாள் சன்னதிக்கு வந்தடைந்தார். இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோபூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் நடைபெற்றது. கொடிப்பட்டம் கோயிலுக்குள் எடுத்து வரப்பட்டது. அம்பாள் சன்னதி உற்சவர் மண்டபத்தில் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இன்று காலை அம்பாள் சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. முன்னதாக கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் காந்திமதி அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வரும் 12ஆம் தேதி 4ஆம் திருநாளில் காந்திமதி அம்பாளுக்கு நண்பகலில் வளைகாப்பு உற்சவமும், 18ஆம் தேதி 10ஆம் திருநாளில் மாலை ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து ஆடிப்பூர முளைகொட்டு திருவிழாவும் நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்.